வணக்கம். நெருப்பு தமிழர். எடப்பாடி கொடுத்த அல்வா தேமுதிகவுக்கும் இதுதாங்க அப்படிங்கிறது தான். முதல்ல ஒப்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன எடப்பாடி இப்போ அம்மா பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 2024 ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவிகளை தான் அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்தது, அதுக்கப்புறம் ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தது. இதெல்லாம் நாங்கள் கடந்து போனோம், அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். சரி, இந்த முறை கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த முறை கொடுக்காம 2026 ராஜ்யசபா சீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே பொய்யா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அந்த அம்மா பேசுகிறது உண்மை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் எடப்பாடி அப்படின்னு சொல்லும்போது, எடப்பாடி மாதிரி ஒரு ஒரு அரசியல் துரோகி இனிவரும் காலங்களில் பார்க்க முடியாது. இந்த அமாவாசை அரசியலுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய எடப்பாடி எதையும் செய்வார், தவழ்ந்தும் போவார், காலையும் பிடிப்பார், காலையும் வாரி விடுவார். அப்படிங்கிறதுனால தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நடமாடும் துரோகி அப்படின்னா அது எடப்பாடி தான். அதனால் இங்கே எம்பி, ஒரு ராஜ்யசபா எம்பி தேமுதிகவிற்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனாலும் அல்வா கொடுத்துட்டு இன்றைக்கு துரோகியாக தமிழக அரசியலில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடிக்கு புரட்சி வாழ்த்துகள்.